and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாம் ஜெரன்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் இன்ஃபினிட்டிவ்ஸை எப்படி அட்வர்ப்ஸாக யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சின்ன விஷயந்தான், பட் இருந்தாலும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ தீஸ் திங்ஸ் டு பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி வித்வுட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஆல்ரைட், ஸோ ஆன் தட் நோட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். ஸோ நான் போன வீடியோலேயே இன்ஃபினிட்டிவ்ஸை சென்டென்ஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதில் அட்வர்ப்ஸ்ன்னு வரும்போது பர்டிகுலர்லி நம்ம பர்பஸ் இல்லை ரீசனை சொல்கிறதுக்காக, ஒரு ஆக்ஷன் என்ன பர்பஸ்க்காக என்ன ரீசனுக்காக நடக்குதுன்னு சொல்லும்போது தான் நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வந்து அட்வர்பாக ஆக்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லேர்ன் இங்கிலீஷ் டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். என் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நான் எதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் என்ன கற்றுக்கிறேன்னா English. So I is the subject, learn is the verb, English is the object. எதுக்காக நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்? ஸோ அந்த பர்பஸை சொல்கிறோம் இல்லையா, டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதனால இந்த இடத்துல டு இம்ப்ரூவ் தான் இன்ஃபினிட்டிவ், அதுதான் இந்த இடத்துல அட்வர்பாக ஆக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he went to Chennai to meet his friend. ஓகே, ஸோ he went to Chennai, அவன் சென்னைக்கு போனான். என்ன பர்பஸ்க்காக போனான் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக? ஸோ இதில் பாருங்கள், டு சென்னை டு மீட், இது ரெண்டுத்தில் இருக்க டூவுமே இன்ஃபினிட்டிவோட டூ கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்க டு சென்னை அப்படின்றது ப்ரெப்போசிஷன் டூ. ஸோ எப்படி அதை ப்ரெப்போசிஷன்னு சொல்கிறீங்க, இது எப்படி இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறீங்க? ஸோ ப்ரெப்போசிஷன்னா இட் ஷுட் பி ஃபாலோட் பை அ நவுன் ஆர் அ ப்ரனவுன். சென்னைன்றது ஒரு நவுன் இல்லையா. ஸோ ப்ரெப்போசிஷனுக்கு அப்புறம் ஒரு நவுன் இல்லைனா ஒரு ப்ரனவுன் தான் வரும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல அந்த டூ வந்து ப்ரெப்போசிஷனாக இருக்குது. இந்த டூ இன்ஃபினிட்டிவ் டூவில் எப்போவுமே இட் இஸ் ஃபாலோட் பை அ வேர்ப். எப்போவுமே டூக்கு அப்புறம் வேர்ப் தான் வரும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் டு சென்னை அந்த இடத்துல டூ வந்து ப்ரெப்போசிஷன், டு மீட் இந்த இடத்துல இது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஹி வென்ட் டு சென்னை என்ன பர்பஸ்க்காக போனால் அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. என்ன காரணத்துக்காகனா அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக, டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ டு மீட் இஸ் தி இன்ஃபினிட்டிவ் அண்ட் இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் அட்வர்ப். அடுத்த எக்ஸாம்பிள், ஷி கால்ட் மீ டு ஆஸ்க் யுவர் நம்பர். ஸோ எனக்கு அவள் கால் பண்ணா, ஷி கால்ட் மீ. எதுக்காக கால் பண்ணா அந்த ரீசனை சொல்கிறோம், டு ஆஸ்க் யுவர் நம்பர், உன் நம்பரை கேட்குறதுக்காக அவள் எனக்கு கால் பண்ணா. ஓகே, உன் நம்பரை கேட்க அப்படின்றதுனால டு ஆஸ்க் யுவர் நம்பர். ஸோ டு ஆஸ்க் தான் இன்ஃபினிட்டிவ் அண்ட் இட் இஸ் தி அட்வர்ப் ஆஃப் தி சென்டென்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தே கேதர்ட் ஹியர் டு டாக் அபவுட் தி இஷ்யூ. அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காக, ஓகே, அதுதான் அங்கே ரீசன், பர்பஸ். அவங்க இங்கே கேதர் ஆனாங்க, ஓகே, ஒன்று கூடினாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே கேதர்ட் ஹியர் எதுக்காக, டு டாக், பேச. எதை பற்றின்னு சொல்லி அதுக்கப்புறமா சொல்லியிருக்கோம், டு டாக் அபவுட் தி இஷ்யூ. ஓகே, தே கேதர்ட் ஹியர் டு டாக் அபவுட் தி இஷ்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ ஸ்டார்டட் அ சேனல் டு டீச் ஹிந்தி. அவள் ஹிந்தி கற்றுக் கொடுக்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணான், கரெக்டாக. ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணால் ஷீ ஸ்டார்டட் அ சேனல். எதுக்காக, என்ன பர்பஸ் அவர் ரீசன், டு டீச் ஹிந்தி. ஆல்ரைட், டு டீச் தான் இன்ஃபினிட்டிவ், அட்வர்பாக வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ சேனல் டு டீச் ஹிந்தி. ஹிந்தி கற்றுக் கொடுக்க அவள் ஒரு சேனல் ஆரம்பிக்க விரும்புகிறா. ஸோ இந்த இடத்துல ரெண்டு இன்ஃபினிட்டிவ்ஸ் இருக்குது, டு ஸ்டார்ட் அண்ட் டு டீச். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஷீ வாண்ட்ஸ், என்ன வேணும், என்ன விரும்புகிறா அவனா, ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட், ஆரம்பிக்க விரும்புகிறா. அதுக்கப்புறம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், சேனல் டு டீச் ஹிந்தி. ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ சேனல், என்ன பர்பஸ்க்காக, டு டீச் ஹிந்தி, அதுதான் காரணம். ஸோ டு டீச் இஸ் தி அட்வர்ப். ஓகே, டு ஸ்டார்ட்ன்ற இன்ஃபினிட்டிவ் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு, டு டீச் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் வந்து அட்வர்பாக வந்திருக்கு. ஆல்ரைட், ஸோ இப்போது இன்ஃபினிட்டிவ்ஸை அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறமா எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அட்ஜெக்டிவ்ஸை அட்ஜெக்டிவ்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி அது அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லாமல் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறமா எப்படி இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுன்ற எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இட் இஸ் நைஸ் டு see you here. இட் இஸ் நைஸ் டு see you here அப்படின்னா உன்னை இங்கே பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்திருக்கிறது சந்தோஷம் அப்படி தான் தமிழ் நம்ம சொல்லுவோம். உன்னை இங்கே பார்க்க நல்லா இருக்குன்றதை நம்ம பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம் நிறையா. பட் ஸ்டில் இதுக்கான லிட்ரல் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இதுதான், உன்னை இங்கே பார்க்க நல்லா இருக்குது. இட்ஸ் நைஸ் டு see you here or it's good to see you here. நைஸ், குட் இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா. இதுக்கப்புறம் டு see அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறம் பொதுவாக நம்ம இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். I'm happy to give this award. I'm happy to give this award. இந்த அவார்ட் கொடுக்கறது, இந்த அவார்ட் கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த அவார்ட் குடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஹேப்பி இஸ் தி அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ் ஹேப்பி டு கிவ் திஸ் அவார்ட். நெறைய அவார்ட் ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, யார் வந்து அவார்ட் குடுக்குறாங்க, இல்ல ரிசீவ் பண்றாங்க, அவங்க வந்து ஐம் ஹேப்பி டு பி ஹியர். ஐம் ஹேப்பி டு பி ஹியர்ன்னு சொல்லுவாங்க. ஐம் ஹேப்பி டு ரிசீவ் திஸ் அவார்ட். ஐம் ஹேப்பி டு கிவ் திஸ் அவார்ட்லாம் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள், திஸ் ஃபோன் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். திஸ் ஃபோன் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். இந்த ஃபோனை யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ஃபோனை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றோம். கரெக்ட்டா? ஸோ வெரி ஈஸின்றது அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. இந்த ஃபோனை யூஸ் பண்றது ஈஸியா இருக்கு. திஸ் ஃபோன் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். அடுத்தது, ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. இல்ல ஐம் சாரி டு பாதர் யூ. இந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ சாரி அப்படின்றது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அதுக்கு பக்கத்துல டு டிஸ்டர்ப் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் போட்டிருக்கோம். ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு, உனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு சாரி. அந்த மாரி அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள், திஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. திஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வெரி ஈஸின்றது அட்ஜெக்டிவ். அதுக்கு பக்கத்துல டு அண்டர்ஸ்டாண்ட்ற இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. ஆல்ரைட். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அட்ஜெக்டிவ்ஸ் பக்கத்துல ஃபார் சம்ஒன்னு சொல்லிட்டு டு இன்ஃபினிட்டிவ் போட போகிறோம். டு ப்ளஸ் வேர்ப் போட போகிறோம். பாருங்கள், இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் கிட்ஸ் டு ஸ்விம் அலோன். இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலலாம் எழுதியிருப்பாங்க. இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் கிட்ஸ் டு கோ இன் த பூல் டு ஸ்விம் அலோன். இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ தனியாக ஸ்விம் பண்ண கிட்ஸ்க்கு சேஃப் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஹார்ட் ஃபார் மீ. ஸோ ஹார்டுன்றது அட்ஜெக்டிவ். ஃபார் மீ, ஃபார் சம்ஒன் நம்ம யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஃபார் சம்ஒன் டு ப்ளஸ் வேர்ப். திஸ் இஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். இதை புரிஞ்சுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே, இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு டூ திஸ். ஸோ இது வந்து லிட்டில் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பண்ண முடியாது. நீங்கள் இதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லலாம். இதை செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப அன்பானவராக இருக்கணும், நீங்கள் ரொம்ப அன்பானவராக இருக்கீங்க அப்படின்றதா லிட்டில் ட்ரான்ஸ்லேஷனாக வரும். பட் தமிழில் நம்ம அகெயின் பேச்சு வழக்கில் அதை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு டூ திஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம பொதுவாக ஃபார் சம்ஒன் இல்லை ஆஃப் சம்ஒன் தான் சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம் டு ஆஸ்க் அபவுட் திஸ். இதை பற்றி கேட்குறது அவர் ரொம்ப நல்லவர். ஓகே, ஸோ இதை பற்றி அவன் கேட்டிருக்கானா அவன் ரொம்ப நல்லவன், அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறோம். பட் இங்கிலீஷில் இந்த ஃப்ரேசஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஹிம் ஆர் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம் டு ஆஸ்க் அபவுட் திஸ். இல்லை இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் யூ டு பிரிங் தீஸ் ஃப்ளவர்ஸ். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ல டு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, TOO டு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் டு ப்ளஸ் வேர்ப். இந்த மாதிரி பேட்டர்னில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த பேக் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். டூ ஹெவி, ஸோ டூ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். தூக்க இந்த பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஓகே, த பேக் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். அப்படின்னா தூக்கவே முடியாத அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்றது தான் நம்ம ஷார்ட்டாக இப்படி சொல்கிறோம். திஸ் பேக் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். ஓகே, the place is too far to go in 10 minutes. Too far to go. Okay, too far to go னா 10 நிமிஷத்தில் போகிறதுக்கு இது ரொம்ப தூரம், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இட் இஸ் டூ கோல்ட் டு ப்ளே அவுட் சைடு. வெளியே போய் விளையாடுறதுக்கு இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப குளிருது, வெளியே போய் விளையாட முடியாதுன்னு நம்ம சொல்ல வரோம். அதனால தான் டூ கோல்ட் டு ப்ளே அப்படின்னு ஷார்ட்டாக கூட சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் படத்தில் இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர்ஸ் கிட்ட வந்து என்னாச்சு, அவரோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷில் அதை டூ ஏர்லி டு சே. டூ ஏர்லி டு சே. இட் இஸ் டூ ஏர்லி ஃபார் அஸ் டு சே. அந்த மாதிரியும் சொல்லலாம். இட் இஸ் டூ ஏர்லி ஃபார் அஸ் டு சே. ஆல்ரைட், ஸோ எஸ், திஸ் இஸ் இட் வித் டுடேஸ் லெசன். ஸோ இப்போ இங்கே நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணலாம். நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன். ஸோ நான் எதுக்காக வந்தேன், அட்வர்ப் சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இது முடிக்க கஷ்டமாக இருக்கும். நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறோம். இவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, அதே எக்ஸாம்பிள். டூ வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதை ரெஃபர் பண்ண நீ லைப்ரரிக்கு போகலாம். ஸோ லைப்ரரிக்கு நீ போகலாம், எதுக்காக, என்ன பர்பஸ், அதை தான் சொல்லியிருக்கோம். அவங்க தப்பை ஒத்துக்க அவங்க தயாராக இருக்காங்க. ரெடி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும். ஆல்ரைட், ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சர்ஸ் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.